வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 16 மற்றும் 17 மார்ச் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேற்றுக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். எந்த மாநிலத்தின் நடனம் லம்பி மற்றும் ஹுட்டார்? கர்நாடகா. ஜவாரா மற்றும் சர்குலா எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கோலி மற்றும் மௌனி எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. நட்ராஜ் மற்றும் ராக்கல் எந்த மாநிலத்தின் நடனம்? மணிப்பூர். திரிபுரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் பில், சைமல், சக்மா, ஹாலாம் மற்றும் காசியா. தோண்டா கிஷோ கார்வே 1958ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. சங்கராச்சாரியார் அத்வைத வேதாந்தம், அப்புறம் விவேக சூடாமணி, சௌந்தர்ய லகாரி, பஜகோவிந்தம், சிவானந்த லகாரின்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. சிஏஜி அலுவலகம் பாராளுமன்ற சிறப்புரிமைகள் அப்படிங்கிற விஷயத்த பிரிட்டன் நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 5வது ஐந்தாண்டு திட்டம் 1974 இருந்து 1978 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நாம 20 புள்ளி திட்டம் 1975 அறிமுகப்படுத்தினோம். பஞ்சாயத்துகளின் அரசியலமைப்பை 243B பிரிவுல சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் ஆஸ்திரேலியாவின் மிக உயரமான சிகரத்தில் மூவர்ண கொடியை ஏந்திருக்காங்க சிவாங்கி பதாக். சுவார் எழுச்சி 1767 இருந்து 1802 வரைக்கும் துர்ஜன் சிங் தலைமையில நடந்துச்சு. குஜராத்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மோதிரா நடனம், சப்தக் இசை. சுபாஷ் சந்திர போஸ் இந்திய போராட்டம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. இன்னைக்கான திட்டம் பிரதமர் வாணி திட்டம் 2020ஆம் ஆண்டு தொலைத்தொடர்பு துறையால் அறிமுகமாச்சு. பிரதான மந்திரி ஷரம்யோகி மான்தன் யோஜனா திட்டம் 2019 தொழிலாளர் அமைச்சகம். தேசிய பால் ஸ்வஸ்தா திட்டம் 2014 மனிதவளம் மேம்பாட்டு அமைச்சகம். ஆரோக்கிய சேத்து 2020 மின்னணுவியல் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம். பஞ்சாயத்து அதிகார பகிர்வு குறியீடு அறிக்கை 2025 எந்த மாநிலம் முதலிடத்தில் உள்ளது? கர்நாடகா. ஐகோ ஏர் உலக காற்றுத்தர அறிக்கை 2024 படி உலகின் மிகவும் மாசுபட்ட நாடுகளில் இந்தியாவின் தரவரிசை என்ன? 5வது. ஸ்பீரெக்ஸ் தொலைநோக்கி அறிமுகப்படுத்தும் விண்வெளி நிறுவனம் எது? நாசா. 2025 ஆசிய பெண்கள் கபடி சாம்பியன்ஷிப்பை வென்ற நாடு எது? இந்தியா. 2025ஆம் ஆண்டுக்கான சர்வதேச இந்திய திரைப்பட அகாடமி விருதுகளில் சிறந்த திரைப்படத்திற்கான விருதை வென்ற படம் எது? லாபத்தா லேடிஸ். சிறந்த இயக்குனருக்கான விருது கிரண் ராவ் வாங்கியிருக்காங்க. சிறந்த நடிகருக்கான விருது கார்த்திக் ஆரியன். சிறந்த நடிகைக்கான விருது நிதான்ஷி கோயல். ஸோ இந்த வருஷம் இந்த இன்டர்நேஷனல் இந்தியன் பிலிம் அகாடமி விருது ஜெய்ப்பூர்ல நடந்துச்சு. பிலிப் நாய்ஸ் சத்யஜித் ரே வாழ்நாள் சாதனையாளர் விருது வாங்கியிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியால சிறந்த திரைப்படத்திற்கான விருது டாக்ஸிக் படத்திற்கு கிடைச்சிருக்கு. 13வது உலகளாவிய நிலத்தனிமை திரைப்பட விருது இந்த கும்பையா ஸ்டோரி திரைப்படம் வாங்கியிருக்கு. 97வது அகாடமி விருது அல்லது ஆஸ்கார் விருதுன்னு சொல்லலாம். இந்த விருதுகள்ல சிறந்த இயக்குனருக்கான விருது சீன் பேக்கர். சிறந்த நடிகர் அட்ரன் பிராடி. சிறந்த நடிகர் மைக்கி மேடிசன். சிறந்த படம் அனோரா வாங்கியிருக்கு. 2025 மகளிர் பிரீமியர் லீக்கை வென்ற அணி எது? மும்பை இந்தியன்ஸ் அணி டெல்லி கேபிட்டலை தோக்கடிச்சு வின் பண்ணியிருக்காங்க. இதுல பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஹர்மன்பிரீத் கௌரும், பிளேயர் ஆஃப் தி சீரீஸ் நாட் ஸ்கிவியர் பிரண்ட் வாங்கியிருக்காங்க. மும்பை 15வது இரானி கோப்பையும் அப்புறம் சையத் முஸ்தக் அலி டிராஃபி வாங்கியிருக்காங்க. இலங்கை அணி 9வது மகளிர் ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா ஏ அணி துலீப் டிராஃபி. வங்கதேசம் அண்டர் 19 ஆசிய கோப்பை. இந்தியா வங்கதேசத்தை தோக்கடிச்சு 2024ஆம் ஆண்டுக்கான பெண்கள் அண்டர் 19 T20 ஆசிய கோப்பை ஜெயிச்சிருக்காங்க. கர்நாடகா விஜயகாசர டிராஃபி 2025 ஜெயிச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அணி ஐசிசி மகளிர் சாம்பியன்ஷிப் டிராஃபி ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா அணி அண்டர் 19 மகளிர் T20 உலகக்கோப்பை 2025 ஜெயிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அண்டர் 19 ஆசிய கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் இந்தியா அண்டர் 19 T20 ஆசிய கோப்பையும் ஜெயிச்சிருக்காங்க. அண்டர் 19 T20 உலகக்கோப்பை இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. ரஞ்சி டிராஃபி 2025 விதர்பா அணி கேரள அணி தோக்கடிச்சு ஜெயிச்சிருக்காங்க. இந்தியா எந்த நாட்டுடன் இணைந்து போங்கோ சாகர் 25 என்ற கடற்படை பயிற்சியை நடத்தியது? பங்களாதேஷ். அது மட்டும் இல்லாம இந்த போங்கோ சாகர் அப்படிங்கிறது 6வது பதிப்பு அப்படின்னு சொல்லலாம். இது கூடவே இந்திய நாடும் பங்களாதேஷ் நாடும் சேர்ந்து கார்பட் அப்படிங்கிற கூட்டு பயிற்சி நடத்திருக்காங்க. இதுவும் 6வது பதிப்பு. இந்த போங்கோ சாகர் 4வது பதிப்பு. 6 இல்ல 4. இந்த கார்பட் 6வது பதிப்பு.
சமுத்திர லட்சுமண பயிற்சி இந்தியா மலேசியா. மைத்ரி கூட்டு பயிற்சி இந்தியா நாட்டுக்கும் தாய்லாந்து நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. மித்திர சக்தி இந்தியா இலங்கை. பெருங்கடல் 24 ரஷ்யா சீனா. மலபார் பயிற்சி இந்த வருஷம் போன வருஷம் விசாகப்பட்டினத்துல நடந்துச்சு. கருட சக்தி இந்தியா இந்தோனேஷியா. லா பரசி கூட்டு பயிற்சியில ஐஎன்எஸ் மும்பை கலந்துகிட்டு இருக்கு. சைக்ளோன் கூட்டு பயிற்சி இந்தியா நாட்டுக்கும் எகிப்து நாட்டுக்கும் நடக்கிற கூட்டு பயிற்சி. எந்த நாள் சர்வதேச நதிகளுக்கான நடவடிக்கை தினமாக அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் மாசம் 14ஆம் தேதி. இந்த வருஷத்துக்கான மைய கருத்து அவர் ரிவர்ஸ் அவர் ஃபியூச்சர். பிப்ரவரி 11 அறிவியலில் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான சர்வதேச தினம். பிப்ரவரி 20 உலக சமூக நீதி தினம். பிப்ரவரி 20 மிசோரம் மற்றும் அருணாச்சல பிரதேசத்தின் மாநில நாள். பிப்ரவரி 21 சர்வதேச தாய்மொழி தினம். பிப்ரவரி 27 உலக அரசு சாரா அமைப்பு தினம். மார்ச் 3 உலக செவிப்புலன் தினம். நீர் பற்றாக்குறையை சமாளிக்க எந்த மிஷனில் இந்திய ரயில்வே இணைகிறது? அம்ரித் சரோவர். அம்ரித் சரோவர் அப்படிங்கிற ஒரு மிஷன் திட்டம் 2022ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. மத்திய ரயில்வே இகாத்பூர் ஏரியில மிதக்கும் சூரிய மின் உற்பத்தி நிலையத்தை நிறுவியிருக்காங்க. முதல் நாமோ பாரத் ராபிட் ரயில் இணைப்பு அகமதாபாத் புஜ் இடையே இணைக்கப்பட்டிருக்கு. வேப்டர் லோகோமேட்டிக் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் 2025 ஆண்டுக்கு முன்னாடி ஆப்பிரிக்க நாட்டுக்கு ES43 ACMI அப்படிங்கிற லோகோமேட்டிவை ஏற்றுமதி செய்ய இருக்காங்க. பாரத் எர்த்மோஸ் லிமிடெட் நிறுவனம் தான் இந்தியாலேயே முதல் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட புல்லட் ரயிலுக்கு ஒப்பந்தம் பண்ணியிருக்காங்க. இந்திய ரயில்வேயுடைய 69வது பிரிவு ஜம்மு. இந்திய கொள்கலன் கழகம் அதாவது கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா நிறுவனம். இது இந்திய ரயில்வே கீழ செயல்படக்கூடிய ஒரு நிறுவனம். இந்த நிறுவனத்துக்கு நவரத்ன விருது 2014ஆம் ஆண்டு கிடைச்சிருக்கு. 4வது நோ மணி ஃபார் டெரர் மாநாட்டை நடத்திய நகரம் இது. ஜெர்மனில மியூனிக் அப்படிங்கிற இடத்துல நடந்திருக்கு. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உலக பாதுகாப்பு மாநாடு நடத்தியிருக்காங்க. பிரேசில் நாடு பிரிக்ஸ் மாநாடு 2025 நடத்த போறாங்க. லாவோஸ் 19வது கிழக்கு ஆசிய மாநாடு, அது மட்டும் இல்லாம 44வது மற்றும் 45வது ஆசியான் மாநாடு நடத்தி முடிச்சிருக்காங்க. முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு அபுதாபியில நடந்துச்சு. தலைமை விருந்தினர் எஸ் ஜெய்சங்கர். செயற்கை நுண்ணறிவு செயல் மாநாடு பிரான்ஸ் நாட்டுல நடந்து முடிச்சிருக்கு. அடுத்த வருஷம் இந்தியால நடக்க போகுது. இந்திய பெருங்கடல் மாநாட்டுடைய 8வது பதிப்பு ஓமன்ல நடந்து முடிச்சிருக்கு. தென்னாப்பிரிக்கா நாடு G20 உச்சி மாநாடு இந்த வருஷம் நடத்த போறாங்க. டி குகேஷ், ஹர்மன் பிரீத் சிங், பிரவீன் குமார் மற்றும் மனு பாக்கர் மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. அர்ஜுனா விருது சுச்சா சிங் முரளிகாந்த் பிட்கர் வாங்கியிருக்காங்க. சுபாஷ் ராணா, தீபாலி தேஷ்பந்தே, சந்தீப் சங்வான் துரோணாச்சாரியா விருது வாங்கியிருக்காங்க. துரோணாச்சாரியா வாழ்நாள் விருது எஸ் முரளிதரன், ஆர்மண்டோ கலாக்கோ வாங்கியிருக்காங்க. விக்டர் ஆம்ப்ரோஸ் மற்றும் கேரி ருகோன் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க. ஜான் ஜே ஹாஃபீல்ட், ஜெஃப்ரி ஹண்டன் இயற்பியலுக்கான நோபல் பரிசு. ஹான்காங் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு. டேவிட் பேக்கர், டெமிஸ் ஹசாபிஸ், ஜானம் ஜம்பர் வேதியியலுக்கான நோபல் பரிசு. டாரன் அசிமோக்லு, சைமன் ஜான்சன், ஜேம்ஸ் ராபின்சன் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வாங்கியிருக்காங்க.